வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நம்ம மற்றும் ஒரு முறை டீப் டை பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். இந்த முறை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டிசிஎஸ்னுடைய எம்ப்ளாயிஸ் 12,000 பேரை வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் வெளியாகி அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்படி ஒரு 12,000 ஊழியர்களை டப்புன்னு லே ஆஃப் பண்ணிடலாமா? அதற்கு என்னென்ன காரணங்களை டிசிஎஸ் முன்வைக்கிறாங்க? அந்த ஊழியர்கள் என்னவா ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரியான முக்கியமான விஷயங்களை தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, ஐடி ஊழியர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தொடர் அழகுநம்பி வெல்கின் கூட தான். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த டிசிஎஸ் லே ஆஃப் இஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் உங்களுடைய அறிக்கையை பார்க்க முடிஞ்சது. கவின் கணேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது. அதுக்கு வந்து உங்களை கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. அவரும் டிசிஎஸ் எம்ப்ளாயி தானே? அவரும் ஆமாம், சென்னை ஒன்றில் ஒர்க் பண்ணுற டிசிஎஸ் எம்ப்ளாயி. முதல்ல ஒரு ஐடி சங்கத்திலேருந்து ஐடியில் சங்கம் பெரிய விஷயம், சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை ஒரு சமூகத்தில் நடக்கிற அவலத்தை கண்டித்து வருவதை பார்க்கும் பொழுது பலரும் அதை வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் அ குட் திங் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்க முடிஞ்சது. எதனால் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது, அதனுடைய பின்னணியிலேருந்து நம்ம இதை பேசலாம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த ஐடி துறையில வேலை செய்யற நபர்கள் மேல பல்வேறு இமேஜ் வந்து கட்டமைக்கப்படுது. அதுல ஒரு இமேஜ் வந்து இங்க சாதி இல்லை, இங்க வந்து சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து ஒரு கதை வந்து வருது. ஐடி துறையில இங்க சாதி பார்க்கப்படுறது இல்லை, டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படின்னு வர்றது எங்க இருந்து தொடங்குதுன்னா, பிரைவேட் செக்டர்ல ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு வந்து நாங்க கேட்கும் போது அதுல இருந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பில்ட் ஆகுது. இங்கதான் எல்லாரும் திறமை தானே வந்து பேசுது, திறமை இருக்கும் போது ஏன் வந்து அதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இங்க நான் ரெக்ரூட்மெண்ட்லயே வந்து சாதி பார்க்கறது இல்லை, அப்புறம் ஏன் இதெல்லாம் வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு வந்து நிறுவனங்கள் சார்ந்தும் கருத்துக்கள் வருது. இப்படி ஒரு அறியாமை இருக்கும்போது அதை சம்பந்தமாக பேசணும் அப்படின்றது வந்து எங்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கோம். எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லாம் நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் முன்னாடியிலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல சோஷியல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் இது வந்து சமீபத்தில் மிக மோசமான ஒரு ஏற்பாடு. அதிலும் குறிப்பாக என்னதான் வந்து பொருளாதார மேம்பாடு வந்தாலும், என்னதான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற த மோஸ்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சாலும் அவரை வந்து எப்படி வந்து சமூகம் வந்து பார்க்குது, சாதியின் கண்ணோட்டத்துல தான் பார்க்குது அப்படின்றது தான் வந்து இதுல முக்கியமான பார்வை நாங்கள் வந்து கொண்டு வரோம். அதிலும் தொடர்ச்சியாக முற்போக்கு இயக்கங்கள் இதை ஒரு சட்டம் ஏற்றணும், ஹானர் கில்லிங்கை வந்து கண்டிக்கணும், அதை வந்து சட்டப்பூர்வமாக டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கிற கோரிக்கைகளை சிஎம் வந்து இதுக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறுல இல்லை, இது தேவையில்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து அவங்க ஒரு கண்மூடித்தனமான பதில் சொல்லும் போது இது இன்னும் வந்து ஒரு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒப்பீனியனா இருந்துச்சு. அது இது நடக்கணும்னா ஓகே, கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சே ஆகணும், இதுக்கு அரசுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் கொடுத்தே ஆகணும். அந்த அடிப்படையில தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு சமூக பிரச்சனையாக அரசு வந்து கையில் எடுத்து இதற்கான மனப்பான்மையை உருவாக்கும் சமூகத்துக்கு எதிரான இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்புக்கு எதிரான வேல்யூஸை ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து சட்டங்கள் போடணும். இதெல்லாம் போடாமல் சமூக நீதி அப்படின்னு சமூக நீதி அரசு அப்படின்னு மட்டும் சொல்றதுனால ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்லை அப்படின்றதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் உயிரிழப்புகள்னால வந்து நமக்கு வந்து நிரூபிக்கப்படுது. ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியில இதை எப்படி பார்த்தாங்க? ஏன்னா நீ சொன்ன மாதிரி காஸ்ட் இல்லை அப்படின்றது அந்த அந்த சூழல் வந்து என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த கம்பெனி எப்படி இருக்கும், நிறுவனம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம். அப்ப அவங்களுக்கு இதை பத்தியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கூட அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ற நீங்க, எம்ப்ளாயிஸ் ரெப்ரசென்ட் பண்ற நீங்க ஒரு அறிக்கை விடும்பொழுது அவர்கள் மத்தியில் இது என்னவாக பார்க்கப்பட்டது? சமூகத்தினுடைய ஆதிக்க மனநிலையை எதிர்க்கிறோம் அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து நிரூபிச்சு காட்டுறாங்க. ஒரு சின்ன செக்ஷன் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது, அதுக்கு வந்து நன்றிகள். அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, தொடர்ச்சியா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, அது நன்றி. பட் அதே சமயம் ஒரு பெரிய செக்ஷன் எங்களை வந்து டைரக்டா திட்டுறாங்க, இதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க, இருக்கிற எல்லா வசதி சொல்லுகளும் வந்து பாடுறாங்க, தனியா மெசேஜ் அனுப்பிச்சு திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதை பத்தி பேசுவதே தப்பு அப்படின்லாம் விக்டிம் பிளேமிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க வந்து ஒருதலைபட்சமா பேசுறீங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்தியல்கள் இது சமூகத்துல எவ்வளவு வேரூன்றி இருக்கு ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியிலேயே அப்படின்றதுதான் வந்து எப்படி இந்த மரணத்தை பத்தியே நீங்க பேசலாம்ன்றது கேள்வி கேட்கறேன். மரணத்தை பத்தி பேசுறது ஒண்ணு, இதை பத்தி சப்போர்ட்டா நீங்க எப்படி சப்போர்ட்டா பேசுறதுன்றது ரெண்டாவது. அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லையா, இவன் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக விதவிதமாக இந்த இஷ்யூல அவர் அந்த சாதி அதிகாரத்துக்கும் சாதி ஆணவத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி கருத்துக்கள் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியிலே நிறைய வருது. அதை வந்து எதிர்த்து தொழில்களும் வந்து கருத்தியல் ரீதியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இது வந்து பெரிய அளவுல வந்து பெரிய சங்க் வந்து மாடர்ன் நினைக்கிற ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியிலையும் என்ன இருக்கின்றது, ஃபியூடல் வேல்யூஸ்
வேரூன்றி இருக்கு. அதை வந்து ஒழிப்பதற்கு நம்ம வந்து திட்டமிட்டு கான்சியஸா வந்து அரசு பண்ணலன்னா இதெல்லாம் வந்து தானா வந்து அழியாது அப்படின்றதுதான் முக்கியமான மெசேஜ் இதுல பாக்குறோம். கார்பரேட்டா இருக்கிறது அல்லது ஒரு கேபிட்டலிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இந்த ஃபியூடல் வேல்யூஸ் எல்லாம் போயிடும். எவன் சம்பாதிச்சு கொடுக்குறானோ அவனை வச்சு நான் பண்ணிக்கிறேன், அவன் என்ன ஜாதியா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இவன் வந்து ஒரு நல்ல ஒர்க் ஃபோர்ஸ், இவன்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்கு, இவன் வேலை செஞ்சு கொடுத்தானா எனக்கு லாபம் வரும் அப்படின்னா அந்த அவனை அப்சர்வ் பண்ணிக்கிறதுல ஒரு கேபிட்டலிஸ்ட் ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். காஸ்டிஸ்டா இருக்காங்கன்றத நீங்க சொல்றீங்க, ஒரு பெரிய சங்க் இருக்காங்க, மேபி ரொம்ப ப்ரிவிலேஜா அவங்க கேஸ்டா இருக்காங்கன்னு கூட தெரியாம கூட இருக்காங்கன்றது தான் அவங்களுடைய நீங்க சொன்னதுல என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால கேட்கிறேன், ஃபியூடல் வேல்யூஸ் இருக்கா உள்ள? ஃபியூடல் வேல்யூஸ் கண்டிப்பா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐடி நிறுவனத்துல உங்களுக்கு வந்து ட்ரூ லிபரல்டேரியன் ஒரு கருத்தியல்ல மட்டுமே வந்து இயங்குறது கிடையாது, குறிப்பா இந்தியால. இப்போ அமெரிக்கால சமீபத்துல ஒரு ஜட்மெண்ட்டே என்னன்னா, இந்தியர்கள் வந்து இங்கேருந்து மைக்ரேட் ஆகி வரும்போது கேஸ்டையும் வந்து சேர்த்து மைக்ரேட் பண்ணி கொண்டு வராங்க, அங்க இருக்கிற நிறுவனங்கள்ல கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் வந்து அதிகரிக்குது, அதனால நாங்க கேஸ்டையும் வந்து உள்ளுக்குள்ள டைவர்சிட்டி இன்க்ளூஷன்ல கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சட்டம் போட்டாங்க, கேஸ் போட்டாங்க, ஜட்மெண்ட் வாங்கினாங்க. இங்கே அதுதான் நம்ம இந்தியாலையுமே கிட்டத்தட்ட மேல் டாப் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆண்களா இருக்காங்க, பெரும்பாலும் ஃபார்வர்ட் காஸ்ட் சோஷியலி ப்ரிவிலேஜா இருக்காங்க. ஸோ இது வந்து டிராஸ்டிக்கலி எப்படி வந்து அண்டர் ப்ரிவிலேஜும் ஓபிசிஸ்க்கும் இங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, மாற்றுப்பாளர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, சமூகத்தில் மைனாரிட்டிஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் 1-2 பேருக்கு இருக்குமே தவிர மெஜாரிட்டி சமூகத்திற்கு ப்ரொபோர்ஷனா அங்கே இல்லை. ஸோ அது வந்து டிராஸ்டிக்கா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த அடிப்படையில் தாராளமாக இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. அது வந்து சட்டிலா ப்ராக்டிஸ் பண்றாங்க, வெளிப்படையா கேட்கணும்னாலும் சட்டிலா ப்ராக்டிஸ் சட்டிலா என்ன பண்ணுவாங்க? சட்டிலா என்ன பண்றாங்க, இப்போ உங்களுக்கு இந்த ஹைரார்க்கியே இந்த பொசிஷனே அதுதானே. எப்படி வந்து எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் காஸ்டா இருக்காங்க, அது வந்து ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து உருவாகாம நம்ம வந்து இந்த செக்ஷனை நம்ம கொண்டு வந்தாதான் நமக்கு சாதகம் அப்படின்னு நினைக்காம எப்படி வந்து அது தானா வந்து உருவாகும். ஸோ அதனால அது வந்து திட்டமிட்டு அது அப்படிதான் வந்து உருவாகுது. ஏன்னால் இந்தியாவில் உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் நான் வேலை செஞ்சேன்னா நான் வந்து டைமுக்கு நான் வெளியில போயிடலாம், யூரோப்பில் நான் வேலை செஞ்சேன்னா டைமுக்கு நான் வெளியில போயிடலாம். இந்தியர்கள் கிட்டத்தட்ட 80% அமெரிக்காவுக்கு, 60% மொத்த 20-30% வந்து யூரோப்புக்கும் வந்து வேலை செய்யறாங்க. இந்த ஒர்க் ஃபோர்ஸ் என்ன அடிப்படையில் இங்க வேலை கொடுக்குறாங்கன்னா, டைம் பவுண்டால நீ வேலை செய்யக்கூடாது, எந்நேரமும் நீ வேலை செய்யணும், கஷ்டமா நெருக்கி உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி வேலை வாங்கணும், சின்ன டைம்குள்ள நீங்க வந்து நிறைய கொடுக்கணும். ஸோ இப்படி வந்து ஹைலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான சூழ்நிலையே இந்தியாவில் இருக்குன்னு எப்படி வந்து அமெரிக்காவும் யூரோப்ல இருக்கிறவங்களும் நம்புறாங்கன்னா, ஃபியூடல் வேல்யூஸ்னால தான். நீ இங்க வந்து நீ அவங்க கிட்ட வந்து அதிகமா நீ வந்து சொல்லலாம், அவன் எதிர்த்து கேட்க மாட்டான், ஏன்னா அவங்க ஃபியூடல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில தான் இங்க ப்ராஜெக்ட் கேட்கறாங்க. அவங்க 8 மணி நேரத்துல கிளம்பிடுவாங்க, ஆனால் அவங்க வந்து 8 மணி நேரம் தாண்டி பதில் சொல்ல மாட்டாங்க. இங்க நம்ம ஊர்ல 8 மணி நேரம் தாண்டி வேலை செய்யலைன்னா அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ஏன் நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லல, இல்ல 8 மணி நேரம் ஆச்சு வெளில போனேன்னா இங்க மேனேஜர் வந்து திட்டுவான். அவன் திட்ட மாட்டான், அவன் மேனேஜர்கிட்ட சொல்லி இங்க மேனேஜர் திட்டுவான், ஏன் கிளைண்ட்டுக்கு ஒரு பதில் நீ சொல்ல மாட்டியா 8 மணி நேரத்துக்கு மேல. ஸோ இங்க இதெல்லாம் தான் வந்து ஹைலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஃபியூடல் வேல்யூஸ் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ என்னதான் நம்ம சாம்சங்லேயே அதான பார்த்தோம், சாம்சங்ல கொரியன் கம்பெனி என்னதான் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும்போது ஃபியூடல் வேல்யூஸ் தான் வந்து அவங்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவங்க வாய்ஸை வந்து நெருக்குவதற்கும் வந்து பயன்படுது. அதுதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஃபர்டைல் கிரவுண்ட் வந்து உருவாக்குது. அந்த அடிப்படையில இந்தியாவில் இருக்கிற என்னதான் பெரும் நிறுவனங்களா இருந்தாலும் எவ்வளவுதான் காசு இன்வெஸ்ட் பண்ணாலும், எத்தனாயிரம் டிசிஎஸ்லாம் லட்சக்கணக்கான கோடிகள் வருவாய், அப்படி இருந்தாலும் ஃபியூடல் வேல்யூஸ் இல்லாம அவங்களால வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. சொசைட்டி எப்படி இருக்கோ அது தூக்கி அந்த ஆஃபீஸ்களை பொருத்தி பார்த்துக்கலாம், அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இது அந்த எம்ப்ளாயிஸ் மத்தியில இந்த கேள்விலாம் வராதா? இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ஒரு டாமினன்ட் பொசிஷன்ல இருக்காங்க, இந்த கேள்விலாம் அவங்களுக்கு வருதா, இல்ல அவங்க கேஷுவலா வேலைக்கு வந்துட்டு கலைஞ்சு போறதுன்ற அளவுல இருக்காங்களா? கம்பேரிட்டிவ்லி மற்ற துறைகள்ல இதெல்லாம் நடக்கும் பொழுது தமிழ்நாடுக்குன்னு ஒரு பாரம்பரியமும் இருக்கு, அந்த கேள்வி கேட்ட ஒரு சமூகமா தான் நம்ம இருந்திருக்கோம், அதனால அந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது இது டிராஸ்டிக்கா தெரியும் உங்களுக்கு ஆஃபீஸ்ல, நீங்க வந்து வாழ்க்கையில என்னைக்குமே வந்து நீங்க டாப் மோஸ்ட் போக முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வந்து இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த காசை வச்சுக்கிட்டு என்னால் என்ன வாழ்க்கை வாழ முடியுமோ நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்றது தான் வந்து அக்செப்டன்ஸுக்கு வந்து போயிடுறாங்க. ஏன்னா கேள்வி கேட்கறது இடம் இல்லை. இதை பத்தி பேசினா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்ல என்ன திருட்டுத்தனமா எழுதுறாங்கன்னா, கம்பெனிஸ் எதிராக நீங்க வந்து எழுதுனீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லை சட்டப்படி இல்லீகல், ஆனால் அதை ஒன்றும் இன்ஃபோர்ஸும் பண்ண முடியாது, ஆனால் பயமுறுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா, நிறுவனங்கள் சட்டம் வந்து நாங்க தான் ஏற்றுவோம் எங்களுக்கான சட்டங்களை, அரசோ இந்திய நாட்டு கான்ஸ்டியூஷனோ இதுக்கு எந்த விதத்திலையும் வந்து எங்களை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க.
இந்த மாதிரி டிசிஎஸ் மாதிரியான லே ஆஃப்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி காக்னிசன்ட், HCL, விப்ரோ இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் பண்ற லே ஆஃப்ஸோ எதுலையுமே அரசு வந்து தலையிடாமல் அவங்க தண்டிக்காமல் இருக்கிறதுனால இவங்க என்ன மனப்பான்மை உருவாக்குறாங்கன்னா, நான் தான் வந்து ஃபியூடல் லார்டு, நான் தான் அரசன், எனக்கு எல்லா பவரும் இருக்கு, நான் என்ன சட்டங்கள் வேணா எனக்கு போட்டுப்பேன், நான் அந்த போட்ட சட்டங்கள் நான் மீறுவேன், நீ மீறினா நான் உன்னை தண்டிப்பேன், என்னை யாரும் வெளியில கேள்வி கேட்க முடியாது. ஸோ அப்போ அல்டிமேட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாமலும் அந்த வெளியே இருக்கிற புலம்பல்கள் வந்து கன்ஃபெஷன்ஸ் பேஜ்ல சம்டைம்ஸ் வரும். நிறைய எல்லா கம்பெனியும் கன்ஃபெஷன்ஸ் பேஜ் இருக்கு, அதுல சம்டைம்ஸ் வரும். பட் இது உள்ளுக்குள்ள எங்கேயுமே நீங்க வந்து பேச முடியாதனால இது ரிஃப்ளெக்ட் ஆகாம இது மாறாமல் வந்து அப்படியே நீடிச்சுட்டே இருக்கு. அரசும் இந்த ஐடி நிறுவனங்களை பெரும் சைஸ்ல இருக்கிற நம்பர் 1 எம்ப்ளாயர் இந்தியாவில் ரெகுலேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து வாயில சொல்லாம செயல்ல காட்டுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில இவங்க வந்து ஜாலியா நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு கண்டினியூஷனா இந்த லே ஆஃப்ஸையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 12,000 ஊழியர்களை வந்து டிசிஎஸ் லே ஆஃப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வந்து எவ்வளவு தூரம் உண்மை, என்ன டிசிஎஸ்னுடைய பிளான்? 12,000 பேருன்றது குளோபல் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்களுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, லாஸ்ட் ஒரு இதுக்கான தயாரிப்புகளை ஒரு 1.5 வருஷமாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில இண்டிகேஷன்ஸ் என்ன வருதுன்னா, ஒரு 3-4 வருஷமாவே வந்து இதுக்கான தயாரிப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து டிசிஎஸ்ல இருக்க ஊழியர்களுடைய ரிப்போர்ட்டா இருக்கு. அதாவது மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்னு இவங்க சொல்ற பேண்டுக்கு, சி பேண்டுக்கு ப்ரொமோட் பண்றதை வந்து நிறுத்திட்டாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 3-4 வருஷமாவே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அப்போ அந்த ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப நாளா வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இவங்க சொல்ற மிட் அண்ட் சீனியர் லெவல்ல வந்து வேலையோடு தூக்குறவங்க வந்து இந்த லெவல்ல இருக்காங்க. அந்த பகுதி போகாம பாத்துக்கிறாங்க. ஒரு சைடு புது எம்ப்ளாயிஸ் வந்து அங்க போகாம பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு அவங்கள வந்து டார்கெட் பண்ணி தூக்கணும்ன்றதுக்காக பெஞ்ச் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை வந்து அமெண்ட் பண்றாங்க. வருஷத்துக்கு 35 நாள் மேல இருந்ததுன்னா நான் உன்னை டெர்மினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாஸ் போடுறாங்க. 35 நாள் சர்வசாதாரணமாக ஒருத்தர் வேலை இல்லாமல் ஒரு நிறுவனத்துல இருக்க முடியும். கன்சல்டன்சி, டாடா வந்து கன்சல்டன்சி, டிசிஎஸ் கன்சல்டன்சி. ஸோ பல்வேறு கிளைண்ட் கிட்ட பல்வேறு ப்ராஜெக்ட்ல வேலை செய்வாங்க. யாருமே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட்னு கிடையாது. ஸோ அப்போ மல்டி ஸ்கில்லும் மல்டி ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறவங்கள நீ நடுவில் வந்து பிரேக் வரதா செய்யும் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட். அது 35 நாள் நீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஈஸியா வந்து பாரை கம்மி பண்ணி நீ வந்து இதுக்கு கீழே இருக்கே நான் தாராளமா தூக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கா சட்டம் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டம் போடுறதே வந்து இல்லீகல். அதுவும் குறிப்பாக நமக்கு வந்து ரிட்ரென்ச்மெண்ட் ஆக்ட்னு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னு இருக்கு. அதுல 100கணக்கான பாலிசி வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த குறிப்பிட்ட மாஸ் வேலையிழப்புக்கு அவங்க ரெடி பண்ண ஒரு சட்டமாக பார்த்தோம். அப்பயே ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம். இது வந்து டிசிஎஸ் வந்து ஏதோ சந்தேகத்துக்குரிய வேலையை பாக்குறாங்க, 35 நாள் சாத்தியமே இல்லை. ஸோ 35 நாள்ல வந்து அவங்க போடுறாங்கன்னா அப்ப கண்டிப்பாக நிறைய பேரை வெளியில தூக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து பாலிசியை வந்து அமெண்ட் பண்ணாங்க. அதுலயுமே இதுதான், நாங்க வந்து நீங்க வேலை செய்யலைன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் போடுறது அப்படின்னு பாலிசியை எப்பனாலும் மேனேஜர் நினைச்சா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் போடலாம். நான் உங்களை மிரட்டணும்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்ல நீ போகணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு. நீங்க பிப்ல போனீங்கன்னா நீங்களே உங்களுக்கான எவிடன்ஸை நீங்க ரெடி பண்ணுவீங்க, நீங்க வந்து ஒழுங்கா வேலை செய்யலன்னு. ஸோ அதுதான் டிஸ்கிரிமினேட்டரி சிஸ்டம். ஸோ அதை வச்சு நீங்க வந்து வெளியில அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிளான்டா வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இப்ப ரீசெண்டா அதுதான் வந்து பாக்குறோம். 12,000னா குளோபலா கிட்டத்தட்ட 12,000 குடும்பங்கள், 50,000 நபர்கள், 50,000க்கு மேல நபர்கள் வந்து பாதிக்கப்பட போறாங்க. அதுல பெரும்பகுதி வந்து இந்தியாவில தான் இருக்க போகுது. ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே இங்கே தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய பாதிப்புகள் சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக வந்து அரசு வந்து தலையிடணும். அதனால டிஸ்பியூட் ஆக்ட் படி 100 பேருக்கு மேல வேலையை விட்டு தூக்குறாங்க பிசினஸ் ரீசனுக்காங்கன்னா அரசுகிட்ட பெர்மிஷன் வாங்கணும். உன்கிட்ட வேலிட் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசுகிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் அதெல்லாம் வந்து இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்காங்க. கிட்டத்தட்ட 44,000 கோடியை தூக்கி டாடா சன்ஸ் கிட்ட போன வருஷம் கொடுத்தாங்க. அன்பிரசிடென்டட், ஹிஸ்டாரிக்கலா எந்த நிறுவனமும் இவ்வளோ பெரிய காசை தூக்கி டிவிடெண்டா கொடுத்தது கிடையாது. டாடா எந்த நிறுவனத்துக்கும் அந்த காசை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர். அவங்க இந்த நடவடிக்கைக்காக அவங்க காஸ்ட் கட்டிங் போறாங்க. இப்ப அடுத்த வருஷம் 44,000 கோடி கொடுத்துட்டு அதை வந்து இங்க இருக்கிற ஊழியர்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்கல, 1% இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்கல. ஆனால் அந்த காசை உருவாக்குனது என்னவோ ஊழியர்கள். அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம டாடா சன்ஸ் கிட்ட 44,000 கோடி கொடுத்துட்டு இப்ப இந்த ஆண்டுல மார்ச் வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. 12,000 பேர் தூக்குது. ஏன் மார்ச் வரைக்கும் அப்படின்னா அப்போதான் இயர் எண்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நடக்கிற போர், இவங்க வந்து தூக்கி கொடுத்த காசு, இது எல்லாத்துலயுமே வந்து மார்ஜின் அடிபட போகுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ அந்த அடிப்படையில் ப்ராஃபிட் மார்ஜின் 25% அட்டைன் பண்ணோம்னா இவங்க வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணணும், ஒரு சங்கை வெளியில் அனுப்பணும். அதுவும் எப்பவுமே வந்து மிடில் மேனேஜ்மெண்ட் ஆர் 10 வருடங்களுக்கு மேல 8 வருடங்களுக்கு மேல வேலை செய்தவர்களை வெளியில அனுப்புறதா இவங்களை பொறுத்தவரைக்கும். ஆனா இன் ஜெனரல் வந்து டிசிஎஸ்ல ஜாயின் பண்றதுனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனில இருப்பாங்க, டிசிஎஸ் தான் ரொம்ப நாள் இருப்பாங்க, லைக் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் நான் டிசிஎஸ் தான் பார்த்திருக்கேன். அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி நம்ம வந்து வேலை பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபேக்ட் ஆக்சுவலா டிசிஎஸ்ல. அப்படிலாம் இல்லை, அவங்க எப்பவுமே வந்து லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு வேலையை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா மாசா பண்ணும்போது இது வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இது 6 லட்சம் பேருக்கு மேல இருக்கிற நிறுவனத்துல எப்பவுமே வந்து சில ஆயிரங்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் சில ஆயிரங்கள் வந்து வெளியில அனுப்பப்படுறாங்க. அது வந்து பல்வேறு டீம்ல வந்து நடக்கும், அதனால விசிபிலிட்டி இருக்காது. நமக்கு வந்து அப்படி ஒரு டேட்டா வந்து தெரியறதுக்கு அரசாங்கமும் வந்து அப்படி ஒரு ஏற்பாடுக்குள்ள போக மாட்டேங்குது. நீங்க ஒரு நிறுவனத்துல இருந்து எத்தனை பேர் வெளியில போனாங்க அப்படின்னு வந்து ஒரு மந்த்லி டேட்டா போட்டா பிரம்மாண்டமான டேட்டாவா இருக்கும். நாங்க ஒரு எஸ்டிமேட் போடுறோம், டிசிஎஸ்ல மட்டுமே வந்து 50,000 பேருக்கு மேல வெளியில போயிருப்பாங்க இந்த 6 மாசத்துக்குள்ள அப்படின்றதுதான் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தே எங்களால எடுக்க முடியுது. ஸோ ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து வெளியில போயிருப்பாங்க. இது 12,000 ஒண்ணுமே கிடையாது. அதை பார்க்கும்போது இது வெளியில அவன் அனௌன்ஸ் பண்ணதுனால வந்து ஸ்பூக் ஆகுறாங்க, மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது, பப்ளிக் டிபேட் நடக்குதே தவிர இப்ப சாதாரணமா அனுப்பப்படுறதுல வந்து அதுவும் மிட் லெவல் மேனேஜ்மெண்டா இல்ல அது எப்போ அது வந்து எல்லாருமே கலவையா இருக்கும். பட் யூஸ்வலா மிட் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டிசிஎஸ்ல ஏஜ் வைஸ் பார்க்கும்போது 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 1% தான் இருக்காங்க. அப்ப 25 வருடங்களுக்கு மேல இயங்கி வரும் கிட்டத்தட்ட 29 வருஷம் இயங்கிட்டு வர நிறுவனத்துல ஒரே 1% தான் வந்து 50 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டே ஆகுறது கிடையாது யாருமே. அப்ப இது சிஸ்டமேட்டிக்கா ப்ராசஸ், இவங்களுடைய டிசைனே இதுதான். நீங்க வந்து வெளியில அனுப்பிடணும், 35 வயசா 40 வயசா வெளியில அனுப்பிச்சிரு, அவங்களுக்கு தேவையில்லை. 35 வயசுலயே ஆமா, அவங்கள வந்து நம்மள ஏமாத்த முடியல, அவங்களுக்கு சிஸ்டம் தெரிஞ்சு ப்ராசஸ் தெரியுது, அவங்கள வந்து ஏமாத்த முடியல, நெருக்க முடியல. இதே வந்து ஃப்ரெஷர்ஸ் வராங்க 2 வருஷம் 3 வருஷம்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நீ முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னா அவங்க வந்து நம்பி ஓடுவாங்க, ராத்திரி பகலா வேலை செய்வாங்க. இது மேல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் 4-5 வருஷத்துலயே உங்களுக்கு வந்து படிப்பினை வந்துடும். 1% கொடுப்பான், இல்ல எதுவும் கொடுக்க மாட்டான், ஆனா அவன் மட்டும் எடுத்துட்டு போவான் 47,000 கோடி. நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு, நம்மளால என்ன நியாயமா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த மனநிலையை வந்து உடைப்பதற்கு இவங்க பண்ற தப்புல இருந்து அந்த மனநிலை வருது. அந்த உடைப்பதற்கு தான் வந்து இதெல்லாம் வந்து பண்றாங்க. அதனாலதான் 1% தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. இது வந்து இப்ப வெளியில வந்திருக்க கவர்மெண்ட் ஆபீஸை கம்பேர் பண்ணோம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க, 50 வயசை தாண்டி தான் மெஜாரிட்டி. அது ஜாப் செக்யூரிட்டி, அதுதான் நியாயம். ஏன்னால் நான் என்னோட யூத்தை வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் எல்லாம் வளர்ந்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை வந்து திடீர்னு வெளியில போனா எனக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. நாக்குரியில் தேடினா 10 வருஷத்துக்கு மேல வேலை வாய்ப்பே கிடையாது, ஓப்பனிங்கே கிடையாது. அதுல ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து இங்க வேலை எல்லாம் நான் வெளியில போயிட்டு வேலை தேடுவேன்? ஒண்ணுமே நடக்காது. இது ஹைலி டிஸ்கிரிமினேட், ஏஜ் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இதை வந்து அரசு சமூகமும் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, சிஇஓ வந்து ஒரு நாள்ல 2-3 நாளுக்கு முன்னாடி மெயில் அனுப்புறாரு, சீனியர் அண்ட் மிட் லெவல் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு. அதை படித்தவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவங்க குடும்பம் என்ன சஃபர் பண்ணும்? நான் என்ன தூக்க போறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. திடீர்னு தூக்குனா என்னோட இஎம்ஐ என்ன ஆகும், என்னோட குழந்தைகளுடைய ஹெல்த் என்ன, இது எஜுகேஷன் என்ன ஆகும், என்னோட ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகும்? இதெல்லாம் பெரிய மன உளைச்சல், ஹராஸ்மெண்ட். இந்த ஹராஸ்மெண்ட்டை ஒரு எட்ஜில் திடீர்னு என்ன வேணா ஆகலாம் அப்படின்றத அது எப்பவுமே இருக்கும். ஆனா இது வந்து ஹராஸ்மெண்ட். ஏன்னா என் வீட்டுல நான் இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து நான் வந்து அடிப்பேன், மிரட்டுவேன் அப்படின்னு சொன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஹராஸ் பண்றாரு, என்ன நிறுவனத்து மேல கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சட்டம் அன்பார்ச்சுனேட்லி வந்து மென்டல் டார்ச்சரோ ஹராஸ்மெண்ட்டையோ வந்து ஃபியூடல் வேல்யூஸை வந்து அக்செப்ட் பண்ற ஒரு சட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒர்க்ல நடக்கிறது தானே, அதெல்லாம் சட்டப்படி தப்புலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில இவங்க வந்து இந்த பண்ற ஹராஸ்மெண்ட் எல்லாம் வந்து நீங்க கேள்வியே கேட்க முடியாது. உங்களை அலைய விட்டாங்க, உங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம கேட்கவே முடியாது நம்ம நாட்டு சட்டங்கள்ல. ஸோ இப்படிதான் வந்து சட்டமும் வந்து ஃபியூடல் வேல்யூஸை வந்து ஏற்றி விடுது, அதை வந்து த்ரைவ் பண்ண வைக்குது. இந்த பயன்படுத்தி இவங்களும் வந்து நாங்க போட்ட சட்டங்களை பயன்படுத்தி நாங்க என்ன வேளாண் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கால்ஸ்லாம் வந்ததா இந்த டிசிஎஸ் லே ஆஃப் பிறகு? டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களா? ஏதாவது அவங்களுடைய கருத்தை அல்லது அவங்களுடைய வருத்தத்தை இல்லை பயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்களா? எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எம்ப்ளாயிஸ். நேத்து வந்து ஃப்ளோர் லெவல்ல டிசிஎஸ் ஹெச்ஆர்ஸ் வந்து ஃப்ளோர் வாக் அப்படின்னு போயிட்டு
ஃப்ளெக்சிபிலிட்டி பிளானா ஃப்ளூயிடிட்டி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லி சீனியர்ஸ் ஒரு டீம்ல இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் சீக்கிரமாக ரிலீவ் பண்ண போகிறோம், தயாராகிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய பொறுப்பு உங்கள் ஏஜுக்கு ஒரு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த வேலைக்குள்ளே நீங்கள் போய் அடுத்து போய்க்கணும். அதாவது நாங்கள் பெஞ்சில் மூவ் பண்ண போகிறோம். பெஞ்சில் 35 நாளைக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சட்டம் அவங்க இன்டர்னல் பாலிசி போட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, உங்களை ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பெஞ்சுக்கு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிமேட்டு அந்த பெஞ்ச் பாலிசி வந்துடும். பெஞ்ச் பாலிசி 35 நாள் மேலே இருக்கீங்க, நீங்களே வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் ஒர்க்குக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் ப்ராபப்ளி அடுத்து 1 or 2 months ஏகப்பட்ட பேர் வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. இந்த வெளியில் வர்றதுக்கான ஏற்பாடுகளுக்குள்ள நிறுவனம் நேத்தே இறங்கிடுச்சு அப்படின்றது தான் எங்களுக்கு வர தகவல்களாக இருக்குது. ஒரு சாதாரண எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த சங்கங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு ஃபைட்டை போடுறது, ஒரு கம்பெனிக்கு எதிராக கேஸ் போடுறது, ஒரு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கறது, அல்லது திரும்ப வேலையை வாங்கி கொடுக்கறதுன்றலாம் ரொம்ப நார்மலாக பார்க்க முடியும். இப்போ ஆசிஃப் அரணே வந்து விகடன் வந்து ஒரு லே ஆஃப் பண்ணாங்க. கொரோனா டைமில் வந்து 140 பேரை லே ஆஃப் பண்ணாங்க. அப்போ வந்து இவர் ஒரு கால் கொடுக்குறாரு, நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம், வாங்க யாராவது உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, நம்ம வந்து சங்கம் பின்னாடி நிற்போம், நம்ம சண்டை போடலாம், நம்ம என்னன்றதை பார்க்கலான்னும் போது விகடன் பணிஞ்சு வரதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அந்த மாதிரி வந்து எம்ப்ளாயிஸ் ஃபைட் பண்றாங்களா, இல்ல நீங்க சொல்றது ஆல்ரெடி நான் வந்து ஒரு மிட் லெவல் ஒரு வயசுலாம் என்னை கடந்துருச்சு, ஓகே இதுக்கு மேலே வந்து சண்டை போடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து இதை கடந்து போயிடுறேன், அல்லது நான் ரிலீவ் ஆகிக்கிறேன், இல்லை வேலையை பார்க்காம கூட இருக்குன்ற அளவில் போயிடுறாங்களா? அவங்களுடைய அப்ரோச் அப்படின்றது என்னவாக இருக்கு? ஒன்று சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட நீங்க வந்து நியாயத்தை தேடணும்னா, நியாயத்தை தேடி உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ 3 கட்டமாக நீங்க வந்து போகணும் தமிழ்நாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து 3 வருஷம் 4 வருஷம்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால சஸ்டெயினே பண்ண முடியாது. வெறும் ஃபினான்ஷியலே ஒரு பெரிய பர்டன். இதை தாண்டி மென்டல் டார்ச்சர் வேற நடக்கும். மேனேஜ்மெண்ட்டு இத்தனை நாள் நான் வந்து உழைத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு கேவலமாக என்னை ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து என்னை வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உறிஞ்சு தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான். நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க டைம்ல வேலைக்கு சேர்ந்து என்னோட மொத்த எனர்ஜியை எடுத்து கசக்கி தூக்கி போடுறாங்கன்ற அவ்வளோதான் அதை பார்க்கணும். ஆமாம், அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம சட்டத்தின் பின்னாடி வந்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு முடியாத காரியமா இருக்கு. ஒரு கார்ப்பரேட் ஜாயின்ஸ் எடுத்து சண்டை போடுறதுன்றது கஷ்டம். கார்ப்பரேட் ஜாயின்ஸோட நம் நாட்டு சட்டத்தை வந்து பின்பற்றதே வந்து கஷ்டமா இருக்கு. அதாவது கார்ப்பரேட் ஜாயின்ஸ் வந்து தாராளமா தண்டிக்கலாம் சட்டத்தின் அடிப்படையில. ஆனால் நான் தண்டிப்பதற்கு நான் 3 வருஷம் 4 வருஷம் ஏத்துப்பேன் அப்படின்னு வந்து நம்மள அரசு சொல்லும் போது அங்கதான் வந்து சிக்கலா வருது. ஏன் ஒரு வாரத்துல தீர்க்க முடியாது? இந்த நிறுவனங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து புதிய நிறுவனங்கள் வரும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்றாங்க. ஐடி நண்பன் ஒரு போர்ட்டலே வச்சிருக்காங்க. ஐடி நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு எனி கம்ப்ளைன்ஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாமே அந்த ஒரு போர்ட்டல்ல போட்டீங்கன்னா நாங்க உங்களுடைய தேவையை முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து உறுதிமொழி கொடுக்குறாங்க. 1 வாரத்துல 2 வாரத்துல அப்படின்னு. நிறுவனத்தோட பிரச்சனை இங்கேயே வந்து 3 வருஷம் 4 வருஷம் நாங்க வெயிட் பண்ணணும். ஏன் எங்க பிரச்சனை 1 வாரத்துல நீ தீக்கூடாது? காசு இருக்கிறவங்க எவ்வளவு நாளும் சஸ்டெயின் பண்ணலாம். இங்க இருக்கிறவனோட குடும்பம் எப்படி சஸ்டெயின் ஆகும்? அடுத்த வேலைக்கு போகணும், இல்ல ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும். அந்த சட்டங்கள் வந்து அதுக்கான சட்டங்கள் நமக்கு வந்து இல்லை. இப்போ வர புதிய லேபர் கோட்ஸுமே சரி, புதிய லேபர் கோட்ஸுமே இது வரைக்கும் இருக்க நேரங்களை வந்து கம்மி பண்றதுக்கு பதிலாக இன்னும் அதிகரிக்குது. ஒரு லெவலே தூக்குறாங்க. ஸோ நீங்க இன்னும் வந்து மோர் அண்ட் மோர் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறது வந்து இந்த சமூகத்துல லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் லேபர் கோர்ட்டுக்கும் போறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றது வந்து உருவாகுது. ஸோ இந்த சட்டங்கள் தான் நமக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் அதை தாண்டி கர்நாடகாவில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன உருவாக்கி இருக்குன்னா, இந்த 12 மணி நேரம் சட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் கிட்டலாம் அவங்க போவே இல்லை, ஸ்ட்ரீட்டு தான் போனாங்க. எம்ப்ளாயிஸ் மத்தியில் ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்போ அந்த சங்கம் 14,000 மெம்பர்ஷிப்பு. அந்த 14,000 மெம்பர்ஷிப்ல வந்து அங்க இருக்க கர்நாடகா பெங்களூர்ல மட்டுமே. ஸோ அங்க இருக்கிற சங்கம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஐடி பார்க்கிற இடங்கள்லயுமே வந்து தினசரி வந்து கேம்பெயின், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்மளோட முக்கியம் என்ன, இவங்க பண்றதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மாசம் கேம்பெயின். ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, 3 மாசம் கேம்பெயின் பண்ணாங்க. நேத்து ஈவினிங் லேபர் டிபார்ட்மெண்ட் அவங்கள வந்து கூப்பிட்டு, நீங்க தயவு செஞ்சு ப்ரொடெஸ்ட் நிறுத்துங்க, உங்களுடைய கேம்பெயின் நிறுத்துங்க, நாங்க இதை கொண்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விடுறாங்க. ஸோ இது வந்து அரசை நம்ம வந்து அரசுகிட்ட எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேட்டாலாம் வந்து பண்ணாது அப்படின்றது தான் வந்து திருப்பி படிப்பனையா இருக்கு. நம்ம மக்கள் மத்தியில நம்மளுடைய பிரச்சனை எதிர்த்து சொல்லி ஐடி எம்ப்ளாயிஸ் ஒன்னா சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்றதுல தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டா பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அரசே பணியும் அப்படின்றது தான் இதுல வந்து இருக்கிற படிப்பனையா பாக்குறோம். யூனியனைஸ் ஆகணுன்றது ஒரு
முக்கியமான ஒரு யூனியனைஸ் ஆகிறது தாண்டி இப்ப கர்நாடகால வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் வந்து கவர்மெண்ட்டை வந்து மாற்ற முடியும் அப்படின்றதுதான் வந்து கவர்மெண்ட் பாலிசியே மாத்த வைக்க முடியும் அப்படின்றதுதான் பார்க்கணும். சாம்சங் ப்ரொடெஸ்ட்லயும் அந்த மாதிரி தான். சாம்சங் ப்ரொடெஸ்ட்ல நம்ம ஊர்ல சாம்சங் ப்ரொடெஸ்ட் வெரி இது என்னதான் வந்து டிஆர்பி ராஜாவோ இல்லைன்னா வந்து கணேசனோ இல்லைன்னா வந்து துணை முதலமைச்சரோ என்னதான் வந்து யூனியன் இருந்தா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்த வாய்கள் எல்லாம் இப்போ வந்து வாய் திறக்கும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். யூனியன் இல்லை டிசிஎஸ்ல 12,000 பேர் தூக்க போறாங்க. டிஎம்கே உட்காந்து பேசும்போது டிஎம்கே வந்து அவங்களை கூப்பிட்டு வச்சு வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, 12,000 பேர் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்ல போது மிடில் கிளாஸ் வந்து கம்மியாயிரும், எங்களுடைய பொருளாதாரம் எங்க தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து பெருமளவுக்கு பாதிக்கும்னா சொல்ல போது எத்தனை பொட்டி கடை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க, எத்தனை டீ ஷாப் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா பேச போறாங்க. அந்த மாதிரிலாம் பேசணும்னு என்னோட விருப்பம். பட் அங்க வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு வந்து சொல்றாங்க, பாதிப்பு ஏற்படும் போது வாய் மூடிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை நம்பியோ அரசை நம்பியோ இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளை நம்பியோ வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படின்றதுதான் இல்ல திருப்பி திருப்பி நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது. காஸ்ட் கட்டிங்ன்றது அவங்களுடைய, அதாவது ப்ராஃபிட்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க சொன்னது லட்சக்கணக்கான கோடி 6,000 வருவாய் ஆண்டுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் ரெவென்யூ, 6,000 கோடி சும்மா பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு, 44,000 கோடி போன வருஷம் வந்து டாடா சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சிஇஓக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 146 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு வந்து சம்பளம் பிளஸ் கமிஷன். இதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து நடக்காத. இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி புரிஞ்சுங்க? இவ்வளோ வருமானம் வருது, சிஇஓக்கு வந்து 146 கோடியா வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, ஆனா 12,000 எம்ப்ளாயிஸை நான் வந்து தூக்குறேன், ஸ்கில் செட் வந்து மேட்ச் ஆகல, நாங்கள் ஏஐனாலலாம் தூக்கல, அவங்களோட ஸ்கில் செட் வந்து பத்தல, ஒரு போதாமை இருக்கு, அதனால நாங்கள் வந்து தூக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு இவ்வளோ காசு வருது அப்பயே நான் இவ்வளோ பேரை தூக்கம்ன்றது இப்படிதான் ஆப்ரேட் ஆகும் இந்த இண்டஸ்ட்ரின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? எப்படி அது? அதாவது ஃபர்ஸ்ட் அவர் ஸ்கில் செட்டுன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்து எங்களால் ரீடெப்ளாய் பண்ண முடியல. அதாவது என்னால் பிஸ்னஸை கொண்டு வந்து இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல, அதனால நான் அவங்கள வேலையை அனுப்புறேன். அதை நான் பண்ண தப்புக்கு அவங்கள வேலையை அனுப்புறேன், என்னோட இன்எஃபிஷியன்சிக்கு நான் அவங்கள வெளியில் அனுப்புறேன் அப்படின்றது தான் வந்து அவங்க சிஇஓ வந்து சொல்றாரு. ஸோ தெளிவாக இது வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸோட பிரச்சனையே கிடையாது. பட் எம்ப்ளாயிஸ் மேல பிளேம் பண்ணி அனுப்பணும், அவங்களுக்கு ஹியூமிலியேட் பண்ணி அசிங்கப்படுத்தி அனுப்பணும் அப்படின்றது ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு பேட்டர்னா இருக்கு. இத்தனை வருஷம் கன்சல்டன்சி மாதிரியான கம்பெனில பல ப்ராஜெக்ட்ல பல ஸ்கில்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்படிதான் வந்து அவங்க மேல போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நீ கத்துக்கல அப்படின்னு வந்து ஒரு பொய் பிரச்சாரம் வந்து தொடங்கி விடுறது, இதெல்லாம் வந்து டைவர்ட் பண்ற மேட்டர். பட் அவங்க தான் வேலையை கொண்டு வரல அப்படின்றது தான் வந்து ஒன்று. காஸ்ட் கட்டிங், ப்ராஃபிட் மார்ஜினை மீட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆக்சுவல் ரியாலிட்டி. இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கம்பெனிக்குள்ள இருக்கிறது. வெளியில இருக்கிற சமூகத்துல என்ன பாக்குறாங்கன்னா, ஐடி ஊழியர்கள் நிறைய காசு கிடைக்குது, ஏன் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வந்து நீங்க ஏன் பேசணும், கொடுக்குற காசை வாங்கிட்டு வாய் மூடிட்டு வேலை செய்யலாம்ல. இது ஒரு ஃபியூடல் மைண்ட் செட், நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனத்துல இருந்து வர ஆர்கியூமெண்டா இது வந்து பார்க்கணும். ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, அவ்வளவு கிட்டத்தட்ட 500 மடங்கு அதிகமாக ஒவ்வொரு எம்ப்ளாயும் ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும். அப்ப அவன் மேக் பண்ற மணி வருவாய்க்கு கொடுக்க போற சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டு. நான் எவ்வளவு வந்து உருவாக்கி கொடுக்கணும் அதுல ப்ரொபோஷனா எனக்கு கொடு. ஏன்னா சிஇஓக்கு அப்படிதான் கொடுக்குறாங்க. 26,000 கோடி தான் வந்து அவருக்கு 26,000 கோடி தான் வந்து அவருக்கு வந்து சம்பளம். மிச்சம் 100 கோடி வந்து அவருக்கு கமிஷன். எவ்வளவு அவர் பிசினஸ் கொண்டு வந்தாரு, எவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ணாரு. ஸோ நான் செய்த வேலைக்கு நிகரான பயன் எனக்கு கிடைக்குது. சிஇஓவா நான் இருந்தா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா நான் இருந்தா, நான் ஊழியர்களா இருந்தா நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன், அவங்களோட சம்பாதிச்சு கொடுக்குறேன். ஆனா எனக்கு வந்து நிகரான எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது வந்து மேலும் மேலும் மேல இருக்கிறவங்களை வந்து அதிகமா கொழுக்க வைக்குது, மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸை வந்து பிரம்மாண்டமா கொழுக்க வைக்குது, ஊழியர்களுக்கு ஒண்ணுமே இல்லாம வந்து பாத்துக்குது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்ணோம்னா ஃபேர் வேஜ்னு ஒரு சட்டம் வேணும். நான் எவ்வளவு ரெவன்யூ கொண்டு வரேன், நிறுவனம் எவ்வளவு ரெவன்யூ கொண்டு வந்திருக்கு, எவ்வளவு வளர்ந்துருக்கு, அதுல மெஜாரிட்டி மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகாம வேலை செய்தவங்களுக்கு மெஜாரிட்டி கொடு, அவங்களுக்கு மைனாரிட்டி கொடு அப்படின்ற சட்டம் வந்து கொண்டு நம்ம ஏற்றினால்தான் இதுல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த ஃபேர் வேஜ் வந்து கொண்டு வரும்போது தான் 44,000 கோடி எந்த விதமான தயவுதாட்சணையும் இல்லாமல் 1% கூட இன்க்ரிமெண்ட் கொடுக்காமல் ஊழியர்களை விட்டுட்டு நான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற எடுக்கிற முடிவை சட்டப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப அவங்க செஞ்ச சட்டப்படி ரைட்டு, எத்திக்கலி ராங், அதுவும் டிராஸ்டிக்கா எத்திக்கலி ராங். அதை சட்டப்பூர்வமாக டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கும் போது தான் இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கம்பெனிக்குள்ள குறையும். ஐடி ஊழியர்கள் தான் நம்பர் 1 எம்ப்ளாயர்ஸ், இங்க த பிக்கெஸ்ட் மிடில் கிளாஸ். அது கையில இன்னும் அதிகமா காசு வரும்போது
கீழே இன்னும் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வரும், இன்னும் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதை வந்து அரசு வந்து திட்டமிட்டு செய்யணும். இந்த 12,000 ஊழியர்கள் வந்து திரும்ப வேற கம்பெனிஸ்ல அவங்க அப்சார்ப் ஆவாங்களா, இல்லை அவங்களுடைய லைஃப்ன்றது என்னவா இருக்கும்? நான் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல கேட்கல. நார்மலா ஒரு மிட் லெவல்ல ஒரு அவங்களுடைய ஒரு லேட் 40s அல்லது ஏர்லி 50s வேலையை விட்டு தூக்கப்படுறக்கூடிய ஒரு எம்ப்ளாயினுடைய ஃபியூச்சர் அப்படின்றது அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கா, இல்லை அந்த அவங்க சம்பாதிச்ச காலகட்டத்தில் அவங்க ஏதோ ஒரு பிசினஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆர் ஏதோ ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டா சேவிங் பண்ணி இப்படிலாம் பண்ணாதான் அவங்க சர்வே ஆகுறாங்களா? அவங்களுடைய லைஃப்ன்றது என்னவா ஆகுது இன் ஜென்ரல் இந்த மாதிரியான லே ஆஃப்ஸ் மூலமாக? பெரும்பாலும் என்னன்னா பெருசா சேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா இஎம்ஐ, எல்லாரும் இஎம்ஐ தான், இந்த சர்க்கிள்குள்ளதான் இருப்பாங்க. ஆமா. நீங்க 30 வருஷம் ஒரு வீடு வாங்குறது எல்லாருமே வந்து ஒரு விவசாய குடும்பம், விவசாயம் அழிந்து ஒரு நெருக்கடியில வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் செக்ஷனாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. வீடெல்லாம் சொந்தமா இருக்காது, வீடு வாங்கியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க. இந்த இஎம்ஐ 30 வருஷம் 40 வருஷம் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. படிப்பு இதுல எல்லாத்தையும், அதுவும் பிரைவேட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்ணா அப்படின்னு இதுல போயிடும். இதை தாண்டி சில நகை சேர்த்து வச்சிருப்பாங்க, சில எப்படி போட்டு வச்சிருப்பாங்க, சில இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது அவங்களுடைய அடிப்படை சேவிங், ரொம்ப பேசிக் சேவிங், அதெல்லாம் எடுத்து நான் ஃப்ரான்ச்சைஸ் ஏதாவது ஃபுட்டு ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைஸ் போறேன், இல்லை நான் போய் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல் பொருளுக்கு எதிராக ஏதாவது போய் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கேயா போறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. இங்க இருந்தா நமக்கு வந்து கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடையாது. அமெரிக்கால, யூஎஸ்ல, யூரோப்லலாம் பல நாடுகள் வந்து இந்தியால இருந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா தாராளமா அங்க வாங்க, உங்களுக்கு அங்க உங்க குழந்தைகளுடைய கல்வி உட்பட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஆனா அங்க போனா அங்க வேற பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரெண்ட் எப்படி பார்ப்பாங்க, இங்க நம்ம மைக்ரெண்ட் எப்படி பார்க்கறோம், அங்க எப்படி மைக்ரெண்ட்டை பாக்குறாங்க, இது எல்லாமே நமக்கு வந்து சிக்கல்களா இருக்கு. இங்க விசா கிடைக்கிறது பிரச்சனையா இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு நிலையற்ற தன்மைக்குள்ள போகுது. அதனாலதான் நான் வந்து 30-35 வயசுக்குள்ள எவ்வளவு ஜம்ப் பண்ண முடியுமோ ஜம்ப் பண்ணி நான் வந்து சேர்த்து வச்சு என்னால பொருளாதாரத்தை நான் மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கம்பெனி இல்லாம ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பழைய ஒரு ஃபியூடல் மைண்ட் செட்ல நான் ஒரு நிறுவனத்துல இருந்தா லாயல்ட்டி காட்டி, நான் சென்டிமெண்ட் வேல்யூவோ லாயல்ட்டி காட்டி நான் வந்து மேல வந்துடலாம், நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் எல்லாமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரா இருந்தாலும் வெட்டு தான். ஸோ இவங்க நம்மளை வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்றத இந்த சிஸ்டம் காட்டுது. இப்போ அவங்கள வந்து அப்சர்வ் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம ஊர்ல இல்லை, அதற்கான பாலிசி தான் நம்ம கவர்மெண்ட் இல்லை. ஒரு சர்டன் ஏஜ்ல அவங்க வெளியே வராங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ண ஸ்பேஸே இல்லை இங்க. மேபி ஸ்டார்ட் அப் இவங்க ஏதாவது உருவாக்கி போகலாம். பட் அதெல்லாம் ஒரு ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அன்ஸ்டேபிள் எக்கனாமிக் வந்து மூவ் ஆவாங்க. அது வந்து சமூக ரீதியில வந்து ஒரு கீழ் நோக்கி போற ஏற்பாடு தான், சஸ்டைனபிள் கிடையாது. ஜாப் செக்யூரிட்டி வந்து செக்ல வைக்காம இருக்கிறது தான் இதுக்கான அடிப்படையான பிரச்சனையா எடுத்துக்கலாமா? ஜாப் செக்யூரிட்டி ஒண்ணு கிடையாது இந்த துறையில அப்படின்றது. சட்டப்படி செக்யூரிட்டி இருக்கு, அதை அமல்படுத்தாம பாத்துக்கிறாங்க. நீங்க வந்து 60 வயசு வரைக்கும் நீங்க வேலை செய்யலாம்னு இப்ப வேலையை தூக்குறாங்கல்ல, இவங்க எல்லாரோட ஆஃபர் லெட்டர்லயும் நீங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க. டில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் யூ கேன் பி எம்ப்ளாய்டு. ஆனால் அதுதான் ஜாப் செக்யூரிட்டி. ஆனால் அதை அமல்படுத்தினாதான் அது செக்யூரிட்டி. யாரா மீறும் போது அதை அமல்படுத்தணும், என்ஃபோர்ஸ் பண்ணணும். லேபர் டிபார்ட்மெண்ட் வேடிக்கை பார்க்குது, அரசு வேடிக்கை பார்க்குது. அதனாலதான் வெளிப்படையாக இவ்வளவு தைரியமாக சொல்றாங்க, நான் 12,000 ரூபாய் தூக்க போறேன், யார் கேள்வி கேட்க முடியும்? ஆனா இது ஸ்கில் செட் இல்லை அப்படின்றது வந்து யூஸ்வலா ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியிலேயே அந்த பார்வை இருக்குல்ல, அது குறித்து உங்களோட விஷயம் என்ன? அவன் ஒரு கம்பெனி நடத்துறான், அவன் வந்து உன்ட்ட ஸ்கில் இல்லைன்னு வேலையை தூக்குறதுன்றது அவனோட ரைட்டு, அவன் பண்ணுவான். இதெல்லாம் என்ன நீங்க வந்து இதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அது இதுன்னு பண்ணுங்க. நீ கம்பெனி நடத்தினா நீ என்ன சாதாரண ஆளா நீங்க வச்சிருப்பியா? அவனுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு பிசினஸ்ன்றது ஒரு லாபம். அவனுக்கு முதலாளி என்ன தோணுதோ அதை செய்வான். அதை என்ன நீங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இவங்க சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காங்க, இல்ல குரல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. அது குறித்து உங்களுடைய மிட் லெவல்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து மிட் லெவல்ல சும்மா வந்து போயிடல, அப்படிலாம் வந்து சர்வை பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இருக்கிற ஒரு நிறுவனங்கள் எல்லாம் அவங்க வந்து படிப்படியாக பல்வேறு ப்ராஜெக்ட்ல பல்வேறு கிளைண்ட்டுக்கு பல்வேறு துறைக்கு வந்து வேலை செஞ்சிருப்பாங்க, பல்வேறு டீம் கூட வேலை செஞ்சிருப்பாங்க. ஸோ கன்சல்டன்சி மாதிரியான நிறுவனங்கள்ல வைட் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதெல்லாம் பார்த்துதான் வந்து படிப்படியாக வந்து அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து மேலே போக போக வந்து உயரும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தெரியாது, கத்துக்க மாட்டுறாங்க, இப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து பேஸ்லெஸ். எல்லா ஐடி எம்ப்ளாயும் தெரியும், அவன் வந்து சர்வே ஆகணும்னா வேலை செய்யணும்னா தினசரி படிக்கணும் அப்படின்னு தெரியும். அப்படி இருந்தால் தான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்க முடியும் தெரியும். ஸோ ஐடி ஊழியர்கள் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து கண்டிப்பாக வெளியில வந்து ஐடி வேலை சம்பந்தமாக புரியாதவங்க வந்து இந்த மாதிரி பேசலாமே தவிர, படிக்கிறது வந்து இந்த எவர் சேஞ்சிங் டெக்னாலஜிகளுடைய ஒரு இந்த துறையினுடைய ஒரு குணாம்சம். முதலாளி வந்து வேலையை விட்டு தூக்கலாம் அவன் ரைட்டுன்னு நினைக்கிறது வந்து ஒரு ஃபியூடலான மைண்ட் செட் தான், அப்படிதான் பார்க்கணுமா? அது வந்து ஒரு
ஒரு மாடர்ன் மைண்ட் செட்டு அதெல்லாம் அதை கேஷுவலாக நீங்கள் போயிடணும் தூங்கினாங்கண்ணா, மற்றெல்லாம் நீங்கள் கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கக்கூடாதுன்றத எப்படி பார்க்கலாம்? இல்ல அதாவது நீங்க ஏன்னா நம்ம அந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் எது பற்றி பேசும்போது ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி நம்ம ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசியிருந்தோம். அதில் ஐடி எம்ப்ளாயிஸ் தான் வந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸில் வந்து அவங்க தான் பேசியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் போகிறத பார்க்க முடிஞ்சுது. அவனை வேணாம்னா தூக்குவான், நீ இதுக்கு உட்காந்து சும்மா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நீ எப்படி பண்ணுவியான்ற மாதிரி நிறைய கேட்டாங்க. அதனால தான் அதை கேட்குறேன். கேபிட்டலிஸ்டோடைய தேவை என்னன்னா ஒர்க் ஃபோர்ஸை வந்து எப்பவுமே வந்து மொபைலா வச்சிருக்கணும். ஸோ தட் நான் வந்து தேவையான போது நான் எடுத்துப்பேன், தேவையில்லாத போது நான் சுருக்கிப்பேன். நான் எதுக்கு தேவையில்லாத போது அவங்கள வச்சுக்கிட்டு கொடுக்கணும்? அப்படிதான் மெட்டர்னிட்டி லீவே பாக்குறாங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டே பாக்குறாங்க. அவங்க மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு போகும்போது நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்படிதான் வந்து பெரும்பாலும் நிறுவனங்கள் பாக்குது. இதெல்லாம் வந்து ஆன்டி சோஷியல் தாட். பட் அது வந்து கேபிட்டலிசத்துடைய குணாம்சமா, லிபரல் வேல்யூஸோடைய குணாம்சமா இருக்கு. கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதான் ஃபியூடல் வேல்யூஸோட குணாம்சமா நாங்க பாக்குறோம். நீ ஏன் வந்து எனக்கு இந்த அநீதியை பண்ற அப்படின்றது ஒரு சாதாரண மனிதன் கேள்வி கேட்கக்கூடிய அம்சம். என்ன யாராவது அடிச்சிட்டா ரோட்ல, இன்னும் ஏன் அடிச்சேன் அப்படின்னு கேள்வி கேட்கறது எனக்கு உரிமை இருக்கு. பக்கத்துல இருக்க 4 பேர் அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபியூடல் வேல்யூஸ் வருது. அவன் வந்து வலுத்தவங்கிட்ட நீ ஏன் கேட்கிற, அதுதான் இதோடைய அர்த்தம். அந்த ஃபியூடல் வேல்யூஸ் வந்து சட்டம் போட்டு தான் நம்ம மாற்ற முடியுமே தவிர இதெல்லாம் பேசி புரிய வச்சு மாத்துறதெல்லாம் வந்து சட்டம் போட்டா நீங்க அது அமலுக்கு வரமாட்டேங்குது, சட்டம் இருக்கு அதை அமல்படுத்த மாட்டாங்கன்றதையும் சொல்றீங்களே. சட்டம் போட்டா நமக்கு முக்கியமா என்ன வரும்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வரும். நான் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இடம் இருக்கும். இப்ப இடம் யாருக்குமே கிடையாது. என் நிறுவனம் என்னை பத்தி ஒரு விஷயம் தப்பா பண்ணுது அப்படின்னா நான் அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு நிறுவனத்துக்குள்ளே பேசுறதுக்கு எனக்கு வந்து இடம் இருந்ததுன்னா நான் ஏன் வந்து பயப்பட போறேன், நான் ஏன் வந்து தயங்க போறேன்? நிறுவனம் வந்து எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, இல்ல எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல, எனக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கல, என்ன பேண்ட்ல வந்து கீழே போட்டுட்டாங்க அப்படின்னா நான் கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற கிரீவன்ஸ் ரெட்ரஸன் கமிட்டிக்கு நான் வந்து என்னால வந்து பயம் இல்லாமல் நான் போய் பேச முடிஞ்சுச்சு, சண்டை போட முடிஞ்சுன்னா, ஆர்கியூ பண்ண முடிஞ்சுன்னா நான் தாராளமாக என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ஸ்பேஸே கிடையாது. நீங்க எது பேசணும் ஹெச்ஆர்கிட்ட தான் பேசணும். ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, தனியா கூப்பிட்டு வச்சு எதுவுமே வந்து வெளியில தெரியாமல் யாருக்கும் வந்து போய் சேராமலும் டிஃப்யூஸ் பண்ற வேலையை வந்து பார்ப்பாங்க. ஸோ நான் என்னதான் பேசினாலும் எனக்கு வந்து இந்த மாற்றம் ஏற்படாதுன்னு எனக்கு தெரியும் போது இன்ஹரண்ட்லி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நீ வேணா செவத்துக்கிட்ட பேசி வைப்பா, அதுதான் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இங்க நடக்குது. இதுதான் வந்து ஃபியூடல் வேல்யூஸை வந்து வளர்த்து விடுறது. அதை வந்து கேட்டு அதுக்கு வந்து நீங்க நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன்னா அதுக்கு எனக்கு மேண்டேட்டரியா பதில் சொல்லணும், அதை தீர்த்து வைக்கணும். அதை தீர்த்து வைக்கலாம் என்னால மேல்முறையீடு சொல்றது எனக்கு ஏற்பாடு இருக்கணும். இதுதான் டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸை சட்டம் வந்து அமல்படுத்தணும். அதை அமல்படுத்தாம பாத்துக்கிறாங்க. அண்ட் லே ஆஃப் அப்படின்றது நீங்க சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஹராஸ்மெண்ட் புல்லிங் மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா நீ பயங்கரமா அவங்களை மன உளைச்சலாக்கி இன்சல்ட் பண்ணி தான் வெளியே அனுப்புறாங்க. ஆமா, இதுதான் நடக்குது. இது வெளியில கொண்டு வர்றது வந்து எங்களால முடிஞ்ச அளவு கொண்டு வரும். அரசு நினைத்தால் பிரம்மாண்டமாக கொண்டு வரலாம். ஒரே ஒரு மெசேஜ் பிஎஃப்ல எல்லாருக்கும் க்ளோஸ் ஆகும்போது ஒரு மெசேஜ், நீங்க இந்த வேலையை செய்யும் போது அவர் வேலையை விட்டு விலகும் போது உங்களை நிர்பந்தப்படுத்தி வேலையை அனுப்பினார்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபீட்பேக், பெரிய ஃபீட்பேக் வரும். அதை வச்சு முடிச்சுட்டு போயிடலாம். இந்த நிறுவனத்துல என்ன தப்புனா இது வந்து அரசு நினைத்தால் பண்ண முடியும். நினைப்பதற்கு வந்து அரசு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற கார்பரேட்ஸ்க்கு கார்பரேட்டினுடைய ஒரு நலனை பாதுகாப்பதற்காக ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துருக்காங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மையமான பிரச்சனை. இது அரசை வந்து நிர்பந்தப்படுத்தி இவங்க ரெகுலேட் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதற்கு ஃபர்ஸ்ட் ட்ரைபார்டைட் கமிட்டி போடுங்க. சங்கம், நிர்வாகம், நாஸ்காம், அரசு முத்தரப்பு பேச்சாதை நீங்க போடுங்க. பேசல அதுல வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். பல்வேறு விஷயங்களை ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கு, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து தீர்க்க வேண்டியது இருக்கு. நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரி த்ரைவ் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்ப பேசினாதான் த்ரைவ் ஆகும். இல்லைன்னா எல்லா காசும் வந்து வெளிநாட்டுல இருக்க மேஜர் ஷேர்ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு போனா நம் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, ஒரு டிசிஎஸ் எம்ப்ளாயி ஒரு பயத்தோட இருக்காரு, ஒரு அச்சத்துல இருக்காரு, இதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்க சொல்ல விரும்புவது அப்படின்றது என்ன? சிம்பிள். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி டப்புன்னு உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஒன்று சேர்த்து கலெக்டிவா கேஸ் போட்டா, ரிட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, வேலையை விட்டு நீக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேஸ் போட்டோம்னா வேலை பாதுகாப்பு கண்டிப்பாக அதுல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். வேலையில இருந்துகிட்டே நீங்க வந்து லீகல் ஃபைட் பண்ணலாம். நீங்க லீகல் ஃபைட் பண்றதுக்கு யூனியன் சப்போர்ட் பண்ணும். வெறும் லீகல் ஃபைட்டு மட்டும் இல்லாமல் ஆன் த ஸ்ட்ரீட்டும் வந்து இதை கொண்டு போய் ப்ரெஷர் உண்டாக்குறதுக்கு அக்ராஸ் இந்தியா இதை கொண்டு போறதுக்கு வந்து எல்லா யூனியனும் சேர்த்து எங்களால வந்து பண்ண முடியும். அந்த அடிப்படையில் ஆனால் அடிப்படை வந்து நீங்க தனிநபராக வருவது தாண்டி குரூப்பா வரணும். பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்றத வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களால தான் பண்ண முடியும். ஸோ டப்புன்னு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல வந்து சேர்த்துக்கிட்டே வந்து அதுல இருக்கிறவங்க எல்லாரும் மீட் பண்ணி லீகல் கேஸை போடுறதுக்கு உடனடியாக முயற்சி எடுக்கணும்.
இல்லைன்னா 35 நாள்ல நீங்களே வெளியில வந்துடுவீங்க, உங்களை நிர்பந்தப்படுத்தி வெளியில கொண்டு வருவாங்க. அதை அப்ப வந்து நம்ம வந்து கடைசி நேரத்துல போயிட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா சம்பளம் இல்லாமல் லீகல் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். உள்ளுக்குள்ள வேலையில இருக்கும் போதே நம்ம கேஸ் போட்டோம்னா தாராளமாக இதை தடுத்து நிறுத்தலாம். உங்களுடைய வாழ்க்கையும் சரி, 12,000 பேருடைய வாழ்க்கையும் நம்ம வந்து காப்பாற்ற முடியும், 12,000 குடும்பங்களையும் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் இதுல சொல்ல வர மெசேஜ். ரொம்ப நன்றி தோழர். நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்திக்கிறோம். தேங்க்யூ. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.